வணக்கம். அமாவாசை படையல் சமையல் பாகம் 3. மொறு பருப்பு வடை மற்றும் அட்டகாசமான பருப்பு பாயாசம் செய்முறையை காண்போம். பருப்பு வடைக்கு முதலில் ஒரு தேக்கரண்டி அரிசி மாவை ஒரு வரமிளகாயுடன் சேர்த்து மிக்சியில் அடித்து கொள்ளவும். தேவையான பொருட்களை குறித்து கொள்ளுங்கள். வரமிளகாயை பருப்புடன் சேர்த்து அரைத்தால் வடை நிறம் மாறிவிடும். இப்போது 1 கப் வடை பருப்பை 1 மணி நேரம் ஊற வைக்கவும். அதனை கழுவி மிக்சியில் சேர்க்கவும். அதனை கொரகொரப்பாக அரைக்கவும். அதிகம் மிருதுவாக அரைத்தால் வடையின் தன்மை மாறிவிடும். அரைத்த விழுதினை ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கொள்ளவும். அதில் முன்னர் அரைத்த அரிசி மாவு மற்றும் மிளகாய் கலவையை சேர்க்கவும். நறுக்கிய இஞ்சி, நறுக்கிய பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், நறுக்கிய கறிவேப்பிலை, கொத்தமல்லி இலை, பெருங்காயம், உப்பு சேர்த்து நன்றாக பிசைந்து உருண்டைகளாக உருட்டி கொள்ள வேண்டும். இதில் சோம்பு வேண்டுமானாலும் சேர்த்து கொள்ளலாம். எத்தனை வடைகள் வேண்டுமோ அதற்கு தகுந்தாற்போல உருண்டைகளை பிடிக்க வேண்டும். இரு கைகளுக்கு இடையே மாவினை அழுத்தி வடையை உங்களுக்கு தேவையான வடிவத்தில் தட்டி எடுத்து அதனை சூடான எண்ணெயில் இட வேண்டும். எண்ணெய் பொரிக்கும் பொழுது சூடாக இருந்தால் அதே சூட்டினை கடைசி வரையில் வைக்க வேண்டும். எண்ணெயின் சூட்டை கூட்டவோ குறைக்கவோ கூடாது. வடை சிவப்பு அல்லது பொன் நிறமாகும் வரை பொறுமையாக பொரித்து எடுத்தால் சுவையான வடைகள் தயாராகிவிட்டது. வடைக்கு அரைக்கும் பொழுது தண்ணீர் சேர்க்க கூடாது. வடை மாவு நீர்த்து விட்டால் அதனுடன் 1 தேக்கரண்டி ரவை சேர்த்து 1 நிமிடம் வைத்து பின்னர் வடை சுடலாம். அடுத்ததாக பருப்பு பாயாசம் செய்முறையை பார்க்க போகின்றோம். அரை மூடி தேங்காயை சூடான தண்ணீர் ஊற்றி சிறிது நேரம் வைக்கவும். 1/2 கப் பாசிப்பருப்பை நிறம் மாறும் வரை வறுத்து எடுத்து கழுவி அதனை தேவையான அளவு நீர் சேர்த்து ஒரு பாத்திரத்தில் வேக வைக்கவும். குக்கரில் வேக வைத்தால் பருப்பு வழுவழு என்று அதிகம் வெந்துவிடும். அதனால் ஒரு பாத்திரத்தில் இதனை வேக வைக்கின்றோம். வெல்லம் பொடி செய்து 1 கப் அளவு அல்லது இனிப்பு குறைவாக தேவைப்படுவோர் 3/4 கப் எடுத்து சிறிது தண்ணீர் ஊற்றி அடுப்பில் வைத்து கரைத்து கொள்ளவும். அதனுடன் 4 முதல் 5 ஏலக்காய்களை சேர்த்து கொதிக்க வைக்க வேண்டும். வெல்லம் முழுவதுமாக கரைந்தவுடன் வடிகட்டியில் வடிகட்டி கொள்ள வேண்டும். இந்த வெல்லப்பாகில் நன்றாக ஏலக்காயின் சுவை இறங்கியிருக்கும். அதன் அழுக்கு வெளியேறுவதற்காக வடிகட்டி கொள்கின்றோம். இப்போது வெல்லம் பச்சை வாசம் போகும் வரை சிறிது தண்ணீர் ஊற்றி கொதிக்க வைக்க வேண்டும். இப்போது பருப்பு வெந்துவிட்டது. அதனை கரண்டி கொண்டு நன்கு மசித்து விடுங்கள். இதனிடையே தேங்காய் பூவில் இருந்து 3 முறை தனித்தனியாக பாலை எடுத்து வைத்து கொள்ள வேண்டும். 3 முறையும் சுடுதண்ணீர் ஊற்றி எடுத்து கொள்ளுங்கள். இப்பொழுது பருப்பில் 3வது முறை எடுத்த நீர்த்த பாலை ஊற்றி பச்சை வாசம் போகும் வரை கொதிக்க வைக்கின்றோம். அடுத்ததாக வெல்லப்பாகு மற்றும் 2ஆம் பாலை ஊற்றி அதன் பச்சை வாசம் போகும் வரை கொதிக்க வைக்க வேண்டும். 1 தேக்கரண்டி நெய் சேர்த்து அதில் முந்திரி, திராட்சை கைப்பிடி அளவு சேர்த்து நன்றாக பொன் நிறமாகும் வரை வறுத்து அதனையும் இந்த பாயசத்தில் சேர்த்து கொள்கின்றோம். பாயசம் நன்றாக கிவிட வேண்டும். சுவையான அட்டகாசமான பாயசம் தயாராகிவிட்டது. இது பருப்பு பாயசம் என்பதால் அதிகம் நீர் சேர்த்து கொள்ளலாம். தண்ணீர் அதிகமாக இருந்தாலும் சிறிது நேரத்தில் பருப்பு தண்ணீரை ஈர்த்து கொள்ளும். ஒருவேளை பாயசம் அதிகம் கெட்டியாகிவிட்டால் சுடுதண்ணீர் சேர்த்து அதனை இளக்கமாக்கி கொள்ளலாம். எங்கள் அமாவாசை படையல் சமையல் பிடித்திருந்தால் எங்கள் மாம்மேட் ஹோம்மேட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். நன்றி.